வெல்கம் டு கேஆர்ஆர் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் குழந்தைங்களுக்கெல்லாம் பிடிச்ச மாதிரி லஞ்ச் பாக்ஸ் செஞ்சு கொடுக்கறதுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம உருளைக்கிழங்கு சாதம் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த சாதம் பார்த்திங்கன்னா ஒரு மசாலா ரெடி பண்ணி அதில் நம்ம வடித்த சாதத்தை போட்டு கலரி ரெடி பண்ண போகிறோம். ரொம்ப ஈஸியாக குயிக்காக செஞ்சிடலாம். டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்குங்க. குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த சாதம் எப்படி செய்கிறது நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடனே கிடச்சிட்டு இருக்கும். இப்போ வாங்க இந்த உருளைக்கிழங்கு சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போ இன்றைக்கி உருளைக்கிழங்கு சாதம் செய்கிறதுக்கு ஒரு 2 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். இதை கட் பண்ணி நல்லா தண்ணியில் அலசிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இதில் ஒரு அரை டீஸ்பூன் உப்பு, அரை டீஸ்பூன் மஞ்சள்தூள், அரை டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா இது போல் கலந்துக்குங்க. கலந்த இந்த உருளைக்கிழங்கை பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷத்துக்கு ஊற வச்சுக்குங்க. அதுக்கப்புறம் சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இப்போ உருளைக்கிழங்கு பார்த்திங்கன்னா 10 நிமிஷமாக ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். அதை பொரித்து எடுக்கிறதுக்கு எண்ணெய் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வச்சுருக்கேன். இந்த எண்ணெயில் சேர்த்து இந்த உருளைக்கிழங்கை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்குவோம். நல்லா திருப்பி விட்டு நல்லா வேக வச்சு மீடியம் ஃப்ளேமில் அடுப்பை வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்குங்க. இது வெந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு அப்படியே லேசாக மாறி நல்லா வறுபட்டு வந்துடும். அந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்குங்க. இப்போ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நல்லா செவந்து நல்லா பொரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துங்க. இதை ஒரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றி வச்சுக்குவோம். எண்ணெயும் பார்த்திங்கன்னா மீதம் இருக்கிற எண்ணெயை வடிகட்டி எடுத்து வச்சுட்டேன். இதில் ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் மட்டும் அதே எண்ணெயை வச்சுருக்கேன். இதில் 1 டீஸ்பூன் கடுகு உளுந்து, ஒரு 1/4 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்குங்க. இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு 5 பூண்டு பல் இடிச்சிட்டு சேர்த்துக்கிறேன். இதிலே கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கிறேன். நல்லா எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு இதில் நறுக்கின பெரிய வெங்காயம் 1 சேர்த்துக்கிறேன். இப்போ வெங்காயம் ஓரளவு வதங்கி வந்தோடனே இதிலே பார்த்திங்கன்னா ஒரு தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கங்க. தக்காளி நல்லா வதங்கி வரணும். வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம மசாலா பொருள் சேர்த்துக்குவோம். இதில் மசாலா பொருள்னு பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். அரை டீஸ்பூன் மல்லித்தூள், அரை டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், அரை டீஸ்பூன் சோம்புத்தூள் சேர்த்துட்டு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். நான் இன்றைக்கி சாதம் வடித்து வச்சதில் உப்பு சேர்க்கலை. அதுக்கும் சேர்த்து தான் நான் உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ இதில் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டு இந்த மசாலா நல்லா கொதித்து வெந்து வரட்டும். வெங்காயம் தக்காளிலாம் ஒரு 5 நிமிஷத்துக்கு இது வேகட்டும். இப்போ பாருங்கள் நல்லா கொதித்து மசாலா திக்காகி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்குங்க. இப்போ இதில் பார்த்திங்கன்னா நம்ம வடித்து வச்சுருக்க சாதத்தை சேர்த்துக்குவோம். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம பொரித்து வச்சுருக்க உருளைக்கிழங்கை சேர்த்து ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க. இன்றைக்கி நான் பாஸ்மதி ரைஸு 1 டம்ளர் எடுத்து வேக வச்சு நல்லா உதிரியாக ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் சாப்பாட்டு அரிசியில் கூட செய்யலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். சாதம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட சூடு இல்லாமல் நல்லா ஆற வச்சு எடுத்துக்குங்க. இப்போ இந்த சாதத்தை இதில் சேர்த்துக்குவோம். இந்த ரைஸ் பார்த்திங்கன்னா பாஸ்மதி ரைஸில் தான் செய்யணுன்ற அவசியம் கிடையாது. நம்ம நார்மலாக வீட்டில் சமைக்கிற சாப்பாட்டு அரிசியில் கூட செய்யலாம். சாதத்தை மட்டும் நல்லா வடித்து இது போல் உதிரியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. இது மேலாப்பில் கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவி நல்லா சாதத்தை ஒத்தாப்பில் கலரி விட்டுருங்க. அந்த மசாலாவும் சாதமும் நல்லா கலரி வரணும். அடுப்பை சிம்மில் வச்சுக்கிட்டு கலருங்க. நல்லா ஒத்தாப்பில் கலந்ததுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ சாதம் ரொம்ப அருமையாக ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு உப்பு பத்தலைன்னா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இதில் நல்லா கலந்து விட்டுருங்க. அவ்வளோதான். ரொம்ப அருமையாக நம்மளோட உருளைக்கிழங்கு சாதம் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க. டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்குலாம் ரொம்பவுமே பிடிக்கும் இந்த டேஸ்ட்டு. அந்த உருளைக்கிழங்கு நம்ம பொரிச்சிட்டு சேர்த்ததுனால பார்த்திங்கன்னா அந்த சிப்ஸு சாப்பிட்ற மாதிரி ஒரு டேஸ்ட் வரும். ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்களும் இதே போல் நான் இன்றைக்கி சொன்ன அளவுகளோட இந்த உருளைக்கிழங்கு சாதத்தை செஞ்சு கொடுங்க குழந்தைங்களுக்கு. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கேஆர்ஆர் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வேற ஒரு ரெசிபியோடு சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.